புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம வாலிபர், போலீசார் விசாரணை. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்போது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக மாற்றப்பட்டு அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவர் அங்கு விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் அங்கு இருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப கட்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஹிருத்திக் ஜா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் எந்த நோக்கத்திற்காக ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்தார், யாருடன் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் இவ்வாறு மர்ம நபர் ஒருவர் நுழைந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.